ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். முக்கியமாக இன்றைக்கு உங்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறப் போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற நாள் இந்த நாள். இது ஓய்வு நாள் மாத்திரம் கிடையாதுங்க. உங்கள் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற நாள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய திட்டத்தில் அடுத்த கட்ட உயர்வுக்கும் நகர்வுக்கும் போகிற நாள் இந்த நாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோரியா மலையில ஆபிரகாம் நின்ற போது, தன் மகனுக்காக நின்ற போது, தன் மகனை கொடுக்க நின்ற போது ஆண்டவர் திரும்பவும் அந்த மகனை கொடுத்து அனுப்புறார். இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா, 100 வயசுல 99 வயசுல, அதாவது சாராள் கர்ப்பவதியாய் மாறுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாள். எனக்கு தெரிஞ்சு 2 விதமான கர்ப்பம் ஈசாக்கு வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று, சாராவுக்கு ஆண்டவர் 99 வயதுல கொடுத்த அந்த கர்ப்பம். ஆபிரகாமுக்கு இந்த மோரியா மலையில ஆண்டவர் கொடுத்த ஒரு கர்ப்பம். ஆமா, அதுல இருந்து தன் பிள்ளையை பெற்றெடுத்துக்கிட்டு வர மாதிரி தான் காப்பாத்திட்டு அவர் வந்தார். வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற நாள் அது. எஸ், இன்னைக்கு அது உங்க வாழ்க்கையும் அப்படி நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஒருவேளை வாக்கு தத்துவத்தின் பிள்ளை இழந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, சில காரியத்துல தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள், தேவன் அருவருக்கிற சில காரியங்கள், தேவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விழாதபடி எத்தனை காரியங்கள் ஆண்டவர் அவ்வளவு அழகாக திரும்பவும் ஆபிரகாமுக்கு தன் பிள்ளையை கொடுத்தார். இதை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையில திரும்பவும் நீங்க பல ஆசீர்வாதங்களை பார்க்க போறீங்க, பல பெருக்கங்களை பார்க்க போறீங்க, பல உயர்வுகளை பார்க்க போறீங்க. தேவன் உங்க மீது வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எவ்வளவு பெருசுன்றதை நீங்க பார்க்க போறீங்க. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாள். வாக்கு தத்தத்தினால தேவன் உங்களை நிரப்புகிற நாள். வாக்கு தத்தத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். ஆண்டவர் அப்படியே பலமா நடத்த போகிறார். அதனால இந்த நாள்ல ஒரு 10 ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிக்கும்படி அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா வாக்கு தத்துவத்தால் வரும் ஒரு நிறைவேறுதல், ஒரு சில நிறைவேற்றம் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுங்க, என் இருதயத்துல கொடுங்க. என் நிலைமையை தாண்டி, என் சூழலை தாண்டி உமக்காக வைராக்கியமாய் நான் நடந்து கொள்வதற்கு, தேவனுடைய திட்டம் எனக்கு உதவியாய் நிற்பதற்கு, ஆண்டவரே நீர் எங்க கூட இருக்கிறீங்கப்பான்னு சொல்லி அதற்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நான் உங்களை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஜெப குறிப்பு உங்களுக்காக எடுத்திருக்கிற கீழ்ப்படிதலால் வருகிற ஒரு பெரிய வாக்கு திட்டத்தின் நிறைவு உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. கண்ணை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா எங்க குடும்பத்துக்குள்ள, கணவருக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள ஒரு பெரிய கீழ்ப்படிதல் உண்டாகும்படி தகப்பனே உங்க பாதத்தை நோக்கி வருகிறோம். உங்க பாதத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. உங்க தயவுல, உங்க தயவுல, உங்க தயவுல அப்பா நீர் எங்களை நடத்தும்படி உங்க பாதத்தை நோக்கி வருகிறோம்ப்பா. உங்க பாதத்தை நோக்கி வருகிறோம்ப்பா. பிரசனத்தினால நடத்துங்கப்பா, தயவுனால நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால அந்த கீழ்ப்படிதல்ல நாங்க இருக்கும்போது வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுமே. அப்படிப்பட்ட ஒரு நிறைவேறுதலுக்குள்ள நாங்கள் காணப்படுவதற்கு எங்களை பலப்படுத்தணும். இயேசுவின் மூலம் பிதாவே. இப்படி ஜெபிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா 2வது பாருங்க, அதாவது குடும்பங்கள் ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் தேவன் எல்லா விதத்தையும் மாற்றுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததி போலவே எங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் குடும்பம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. 2வது ஜெப குறிப்பு நம்ம அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் குடும்பம் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அப்பா, என்னுடைய தாய் தகப்பனார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என் குடும்பத்துல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தேவனுடைய பலத்த கரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தகப்பனே நீர் எங்களை மாற்றுவீராக. தயவின் அடையாளத்தோடு மாற்றுவீராக. கிருபையின் அடையாளத்தோடு மாற்றுவீராக. பலத்தின் அடையாளத்தோடு மாற்றுவீராக. உங்களால சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியாண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். ஏமேன். 3வது பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் தாமதத்திலிருந்து வெளிவருகிற ஒரு வாக்கு தத்துவம். ஆமாங்க,
தாமதமாக தோன்றினாலும் அது நிறுத்தப்படாது. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறவர்களுக்கு. ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. 3வது, நிற்காத வாக்குத்தத்தம். இயேசுவே, எங்க வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிற்காது. எங்க சூழல்ல இந்த வாக்குத்தத்தம் நிற்காது. பலவீனத்தை தாண்டி, தேவ பலன் எங்களை தொடும்படியாய், தேவ பிரசனம் எங்களை தொடும்படியாய், நிற்காத அந்த வாக்குத்தத்தம் எங்களை நடத்தும்படியாய், எங்களுக்கு கூட இருக்கும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், தேவனுடைய கரத்தினால, தேவனுடைய திட்டத்தினால நிறைய நன்மைகளை பார்க்க, நிறைய கிருபைகளை பார்க்க, நிறைய தயவுகளை பார்க்க, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து, மகத்துவமுள்ள தேவனை நோக்கி பார்த்து, நிற்காத வாக்குத்தத்தம், நிற்காத வாக்குத்தத்தம். ஒருவேளை தாமதமாய் தோன்றலாம், ஒருவேளை தாமதமாய் தோன்றி அப்பா ஒரு சோர்வை எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிற்காது, நிச்சயம் நிறைவேறும். என்ன இப்படி சொல்லி சொல்லி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கலாம். ஏன்னா தலைமுறை, அதாவது தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எப்படின்னா, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நடத்துங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, அப்பா, மனுஷ வார்த்தை நடத்தக்கூடாது, மனுஷனுடைய திட்டங்கள் நடத்தக்கூடாது, மனுஷனுடைய தீர்மானங்கள் நடத்தக்கூடாது. ஆண்டவரே, உங்க வாக்குத்தத்தம் நடத்தணும். தலைமுறை தலைமுறையை நடத்துகிற வாக்குத்தத்தம் வெளிப்படுவதாக, எங்க குடும்பத்தை குறித்து வெளிப்படுவதாக, எங்க பிள்ளைகளை குறித்து வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இப்படி சொல்லி சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது பாருங்க, குடும்பத்தின் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும். எஸ், எங்க வீடு சிறியதாக தோன்றினாலும் பெரிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் எங்க வீட்டு முன்னாடி இருக்கட்டும், மாறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கூடாரத்தான் வச்சிருந்தாரு ஆபிரகாம், ஆனா தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தார். யோசனை பண்ணி பாருங்க. அங்கங்க கூடாரம் போட்டு நாடோடி போல வாழ்ந்த வாழ்க்கை, ஆனா தேசத்துக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தின் மூலமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட, அப்ப என் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரே வாசல்கள் பெரிதாகட்டும், வாசல்கள் அடையாளப்படுத்தப்படட்டும், வாசல்கள் செயல்படுத்தப்படட்டும், வாசல்கள் மகிமையாய் காணப்படட்டும். ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளைங்க என்னுடைய படிப்பு உயரட்டும், தேவனுக்காக எழும்புகிற காரியத்துல உயரட்டும். சின்ன குடும்பமா இருந்தாலும் தேசத்துக்கு ஆசீர்வாதமான வாசல்களாய் என் பிள்ளைகள் காணப்படுவதற்கு தேவன் அப்படி மாற்றுவாராக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இப்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள் இது. என்ன 6வது பாருங்க, கீழ்ப்படிதனால் தொடரும் ஒரு புது வாழ்க்கை. பழைய வாழ்க்கை இல்ல, புது வாழ்க்கை. எப்படின்னா, ஒரு நாள் கீழ்ப்படிதல் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க உறவுகள், மருமகங்க, வரவங்க எல்லாருமே ஒரு நாள் கீழ்ப்படுகிறது இல்லை, வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படுகிறவளாய் மாறுது. அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாளாய் ஒவ்வொரு நாளும் மாறும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுகிறவரே, எங்களை நிலைநிறுத்துகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களுக்காக சகலத்தையும் அடையாளப்படுத்தி ஆசீர்வாதமாக காண்பிக்கிற தகப்பனே, உங்களால முடியாதது ஒன்றுமில்லை, உங்களால ஆகாதது ஒன்றுமில்லை. உங்களால சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், உங்களால சகல ஆச்சரியமும் நன்மைக்கு எதுவாக நடத்தப்படும். சகலமும் தேவ திட்டத்தில் நடத்தப்படுவதாக, சகலமும் தேவ தீர்மானத்தில் நடத்தப்படுவதாக. பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி சில அற்புதங்கள் எங்க வாழ்க்கையில நடக்கும்படியாய், தேவன் நடத்தி கொடுக்கும்படியாய், தேவ பிரசன்னத்தினால அவைகள் நடக்கும்படியாய், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொஞ்ச நேரம் அப்படியே சொல்லுங்க. ஒரு நாள் கீழ்ப்படிதல் இல்லை, வாழ்க்கை முழுவதும் என் குடும்பம் கீழ்ப்படியணும், என் பிள்ளைங்க கீழ்ப்படியணும், என் பிள்ளைங்க கீழ்ப்படியணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்படி நீங்க சொல்லி 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 ஜெபிக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாளாய் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா 7வது பாருங்க, அதாவது நிறைவேறுதலை காணுகிற ஒரு கண்கள். நம்ம குடும்பத்துல தகப்பன் பார்க்கணும், மனைவி பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அம்மா பார்க்கணும். குடும்பத்துல ஒவ்வொருவரும் அந்த நிறைவை பார்க்கணும். அந்த நிறைவை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமத்தினால் அந்த நிறைவு உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
அந்த நிறைவு வாக்குத்தத்தத்தின் நிறைவு காணுகிற ஒரு குடும்பமாக அனுபவம் எங்க குடும்பத்துக்கு தாங்கப்பான்னு சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். ஓ ரபலபு சந்திரிபியோ கரபலபு ஆதே ரேபே கரபலபா ஏகே ரேபே கோலபு சந்திரிபியோ கரபலபு. தகப்பனே நீர் பெரியவரப்பா, ஜீவனுள்ளவரே நீர் பெரியவரப்பா, தேற்றுகிறவரே நீர் பெரியவரப்பா, பொறுப்பெடுக்கிறவரே நீர் பெரியவரப்பா, வழி நடத்துகிறவரே நீர் பெரியவரப்பா, உன்னதமான தேவனே நீங்க பெரியவர் தகப்பனே, ஜீவனுள்ள ஆண்டவரே நீங்க பெரியவரப்பா, மகத்துவம் உள்ளவரே அப்பா. இயேசுவின் நாமத்தினால கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத காணுகிற குடும்பமாக எங்க குடும்பம் மாறணும் ஆண்டவரே, எங்க கண்கள் மாறணும் ஆண்டவரே. தடைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி தேவ திட்டத்துக்கு நேரா, தேவ சித்தத்துக்கு நேரா, தேவனுடைய அடையாளத்துக்கு நேரா, தேவனுக்காக சகலத்தையும் செய்கிறவர்களாக, தேவனுக்காக சகல அடையாளத்தையும் இருக்கிற குடும்பமாக எங்க குடும்பம் மாறுவதாக, எங்க பிள்ளைங்க மாறுவார்களாக, சில நன்மைகளை பார்ப்பார்களாக, சில அடையாளங்களை பார்ப்பாராக. தேவன் அதை அடையாளப்படுத்தி எங்க குடும்பத்துல கொடுப்பீராக சொல்லி சொல்லி ஜெபிங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாளா இந்த நாள் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிற தேவனா இருக்கிறார். தடைகளை தாண்டி அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். போராட்டங்களை தாண்டி அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஜெபிக்க 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 அந்த ஜெபத்துக்கு தேவனுடைய பலன் வருகிறது. அந்த தேவனுடைய பலன் உங்க வாழ்க்கையில அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படி ஜெபணும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ரொம்ப 8வது பாருங்க, சாட்சி சொல்லுகிற ஒரு குடும்பம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. சாட்சி சொல்லுகிற ஒரு குடும்பம். நம்ம வாழ்க்கையில சாட்சி இல்லாத வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருந்துடக்கூடாது. சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு குடும்பமாக உங்க குடும்பமும் என் குடும்பமும் மாறணும். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேவன் சொல்லுகிறபடியே செய்தார். தேவன் எதை சொல்றாரோ அதை ரொம்ப தெளிவா செய்வார். இயேசுவின் நாமத்தினால அப்பா, தேவன் நீங்க தெளிவா செஞ்சிருவீங்கப்பா. நாங்க சாட்சி சொல்லுகிற ஒரு குடும்பமாக எங்க குடும்பம் இருக்கணும். என் தகப்பனார் வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை, என் தாயாருடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை, என் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை அடையாளப்படுத்தப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தேவ சமூகத்துல தேவனுக்கு நேராக கொண்டு போகப்படுத்தும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. பலப்படுத்துகிற தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படுத்துன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க 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 தேவனுடைய அனுக்கிரகம் துணையாய் நிற்பதாக, தேவனுடைய பலன் துணையாய் நிற்பதாக, தேவனுடைய மகத்துவம் துணையாய் நிற்பதாக. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, பலனுள்ள தேவனை நோக்கி பார்த்து, ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து அப்படியே ஜெபிக்க 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 தேவனுடைய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். சாட்சி உள்ள வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ள கொடுங்கப்பாடு கேளுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் மூலம் பிதாவே. இப்படி ஜெபிக்க 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 சாட்சி உள்ள குடும்பமாய் மாறுவதற்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும். நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். 9வது பாருங்க, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஓட்டம் நிற்காதபடி தேவன் உங்களை உதவி செய்வார். எப்படின்னா, உங்க வாழ்க்கையில தொடங்கின ஆசீர்வாதம் ஒரு நாளும் நிற்காது. அது பிறருக்கு பாய்ந்து அது செல்லுகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வீட்டுக்கு வருகிற மருமகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பேரப்பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரே ஒரு ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோப்புக்கு அப்புறம் 12 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேசம் கோத்தரமா மாறப்பட்டது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நிற்காத ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ல, நிற்காத ஆசீர்வாதம் என் குடும்பத்தை தொடர்ந்து, என் பிள்ளைகளை தொடர்ந்து, எங்க சமுதாயத்துல ஆண்டவரே எங்களுக்காக தேவன் வைத்திருக்க குற்றங்கள் தீர்மானம் சகலத்திலையும் மேன்மையானவர்களாய் நேர்த்தியானவர்களாய் காணப்படுதுன்னு சொல்லி சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன இப்படி சொல்லி ஜெபிக்கும் போது, நிற்காத ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆசீர்வாதமாய் பாருங்கள். ஏன்னா கடைசி ரொம்ப முக்கியமானது விசுவாச அறிக்கை. எங்கள் குடும்ப வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லி விசுவாச அறிக்கை எப்படி சொல்ல தெரியுமா? நீ சொன்னது ஒருபோது வீண் போகாத ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க சொன்னது ஆண்டவரே வீண் போகாதுன்னு சொல்லுங்க. அடுத்தது எங்க வாழ்க்கையிலையும் எங்க குடும்பத்திலும் அப்பா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே நீங்க சொன்னது வீண் போகாது. 10வது, நீங்க சொன்னது வீண் போகாது அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொன்னது வீண் போகாது ஆண்டவரே.
எங்க வாழ்க்கையிலையும் எங்க குடும்பத்திலையும் தகப்பனே, நீர் சொன்னது வீண் போகாது, நீர் சொன்னது வீண் போகாது, நீர் சொன்னது வீண் போகாது, நீர் சொன்னது வீண் போகவே போகாது. ஆண்டவரே, இவ்வளவு பேர் நம்புறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். தெய்வ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. தெய்வ அடையாளம் உங்களை தொடுகிறது. எந்த சூழலையும் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் சொன்னது வீண் போகவே போகாது. தேவன் அப்படி உங்களை நடத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. உண்மையான தேவன் அப்பா, உங்க வாக்கு தத்துவம் நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா, அதை காண்பிப்பீங்கப்பா நிறைவேறத. உங்க வார்த்தை நிறைவேறதை நாங்க பார்ப்போம் ஆண்டவரே. நிறைவேறுதல் சாட்சியாக மாறும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இது நடக்கும்பான்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தினால சாட்சி உள்ள ஒரு ஜெபம், சாட்சி சொல்லுகிற ஒரு ஜெபம், விசுவாச அறிக்கையின் ஜெபம், அப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற நாள். 30 நாள் அவ்வளவு அழகா 180 நாள் ஜெபத்துல 30 நாள் ஆண்டவர் கடக்க பண்ணி வைக்கிறார். எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு தேவனுடைய தயவுல எப்படி ஆண்டவர் நடத்தினாரு. இன்னைக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவர் நம்மளோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. சகலத்தையும் நன்மைக்கு எதுவா நடத்துவார். தேவ சமூகத்துல காத்திருப்போம். அவர் உங்களை என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென், ஆமென்.